வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பொதுவாக நடிகைகளுக்கு அரிய வகை நோய் கண்டறியப்பட்டு அதற்கான மருத்துவமும் எடுத்துட்டு வராங்க. சமீபத்தில் கூட நம்ம நடிகை சமந்தா அவங்களுக்கு மயோட்டிஸ் என்ற அரிய வகை நோயால் கண்டறியப்பட்டு அவங்க அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போது சிகிச்சை மேற்கொண்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகருக்கு பாத்தீங்கன்னா அரிய வகை நோய் கண்டறியப்பட்டுள்ளது. இது சினிமா வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, அவருக்காக பிரார்த்தனையும் செய்துட்டு வராங்க. வாங்க அந்த நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன வகையான நோய் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த வீடியோல இப்போ மருத்துவ அறிக்கை மருத்துவமனையிலிருந்து வெளியிட்டிருக்காரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதிர்ச்சி. பிரபல கரண் ஜோஹருக்கு திடீரென அரிய வகை நோய் பாதிப்பு. பாலிவுட்டில் இயக்குனர், தயாரிப்பாளர், தொகுப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர்தான் கரண் ஜோஹர். இவர்தான் பாடி டிஸ்மார்பியா என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் சொல்லியிருக்காரு. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. ரசிகர்கள் கமெண்ட் மூலமாக இவருக்காக பிரார்த்தனை செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. கரண் ஜோஹர் தயாரிப்பில் நாகேஷ் பட் இயக்கத்தில் லக்ஷயா, நாகாவ்ஜி உள்ளிட்ட பலரும் நடிப்பில் நேற்று வெளியாகியிருக்கும் திரைப்படம் தான் கில். இந்த படம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டிருக்கும் அரிய வகை நோய் பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் கரண் ஜோஹர் அவர்கள். இது பற்றி பேசிய அவர், எனக்கு 8 வயதிலிருந்தே பாடி டிஸ்மார்பியா என்ற நோய் இருக்கிறது. அதாவது தன் தோற்றத்தை பற்றி எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும். இதற்கான பல மருத்துவர்களை சந்தித்து நான் சிகிச்சையும் எடுத்துக்கொண்டேன். மன ரீதியாக பிரச்சனைகளும் சந்தித்தேன். என் தோற்றத்தை வெளியில் காட்டக்கூடாது என்பதற்காக தளர்வான உடைவுகளை எல்லாம் அணிந்து கொள்வேன். என்னதான் நான் உடல் ரீதியாக நன்றாக இருப்பதாக பலருமே சொன்னாலும் மன ரீதியாக நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் என வருத்தத்துடன் இதை பற்றி பகிர்ந்திருக்கிறாரு அந்த பிரஸ் மீட்ல. பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த கரண் ஜோஹர், நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். மன ரீதியாக நான் ரொம்பவே போராட்டி இருக்கனால மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறேன். இதற்கான டேப்லெட்டும் தினந்தோறும் நான் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் பேசியும்போது நிறைய பேர் இவருக்கு பிரார்த்தனை செய்வதாக அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தன்னை பேசிய வீடியோ எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாக்கி ரசிகர்கள் எல்லாமே இவருக்காக பிரார்த்தனை செய்வதாக ஹேட்ஸ்ஆப் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.